கர்த்தருடைய சத்தம் அனுதின வேத தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்ற தலைப்பில் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். நமக்கு பிரச்சனைகள் வருகிற போது நாம் கலங்கி போகிறோம். அடுத்ததாக என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை குலைந்து போய் தவிக்கின்றோம். ஆனால் இங்கே இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசத்தை வைக்கிற போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது அல்லவா? விசுவாசம் என்பது நமது வழிகள், நமது ஆலோசனைகள், நமது பலம், நமது முறைமைகள், நமது அனுபவங்கள் என்பவற்றுக்கு மேலாக நமது இறைவனை நம்புவதல் ஆகும். பல நேரங்களில் நாம் இறைவனின் வார்த்தையை நம்புவதை பார்க்கிலும் மனிதர்களின் வார்த்தைகளையே நம்புகிறோம். இதற்கான காரணம் நாம் போதிய அளவு விசுவாசத்தை நமது தேவன் மேல் வைக்காமை ஆகும். ஒரு பெண் மழை பெய்யக்கூடாது என்று விசுவாசத்துடன் ஜெபித்துவிட்டு வெளியே செல்லும் போது குடையை எடுத்துக்கொண்டு சென்றாலாம். நாமும் சில வேளைகளில் இப்பெண்ணை போன்றே செயல்படுகிறோம். ஜெபிக்கிறோம், தேவனிடத்தில் அதிக விசுவாசம் இருக்கிறது என்கிறோம். ஆனால் கிரியைகளில் விசுவாசம் இல்லாதவர்களைப் போல இருக்கிறோம். தேவன் பல வழிகளில் உங்கள் விசுவாசத்தை பரிசோதிக்கிறார். நமது விசுவாசம் எவ்வாறு இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் நேர்மையானதா? தேவனிடத்தில் தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நமது கவலைகளை அவரிடத்தில் ஒப்புவிப்போம். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவன் தாமே உங்கள் விசுவாசத்துக்கு தக்கதாக உங்களை என்று ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கின்றதான பரலோக தந்தையே, உமது ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று உமது வார்த்தை சொல்கிறது. ஆமாண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு முழுமையாக எங்கள் விசுவாசத்தை உம்மீது வைத்து அந்த நீர் எங்களை நடத்துகிற பாதையில் நாங்கள் நடந்து போகக்கூடியதிலே எங்களை ஒப்புவிக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற எந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே அந்த சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால், பயங்கள் இருக்குமா இருந்தால், தேவன் நீங்கள் அதை நீக்கிவிட்டு அவள் விசுவாசத்தில் வளரக்கூடியதிலே அவளை வழிநடத்தும்படியாய் கேட்கின்றேன். இயேசு நாமத்தில் இவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.